மக்களுக்கு ஏன் அரசியல் புரியவில்லை அல்லது மக்கள் ஏன் அரசியலை வெறுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க மனசில் புரியுது. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் போட்டியிடும் கட்சிகள் ஒரு 5க்குள்ளே தாங்க இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும். ஆனால் 2 சீட்டு, 4 சீட்டு, 5 சீட்டு, 10 சீட்டு, 20 சீட்டு நிற்கிற கட்சிகள் ஒரு 50 இருக்குங்க. அதாவது ஆட்சி அமைக்க தேவையான தொகுதியில், பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதியில் நிற்கிற கட்சிகள் 5. ஆனால் 5 சீட்டு, 10 சீட்டு, 2 சீட்டு கட்சி ஒரு 50. மக்கள் எல்லாரும் என்னன்னா, ஏதோ கட்சி, இந்த சின்ன சின்ன கட்சிகள் அந்த கூட்டணியில் இருந்துட்டு அது தப்புன்னு பேசியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு வந்துட்டு இதை சரின்னு பேசுவாங்க. ஒரு பக்கம் இருந்துட்டு தவறுன்னு பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் அப்படியே குதிச்சு வந்துட்டு சரின்னு பேசுகிறாங்க. மக்களுக்கு மண்டை குழம்பி போயிடுது. என்னடா நேற்று அங்கே இருந்துட்டு அதுதான் சரி அப்படின்றாங்க, இன்னைக்கு இந்த பக்கம் வந்துட்டு அது மாபெரும் தவறுன்றாங்க. இப்படி ஏட்டிக்கு பூட்டி ஏதாவது பேசி மக்களை அரசியலை கவனிக்க விடாமல், மக்கள் வந்து அரசியல்னாலே பிடிக்காம, அப்போதைக்கு எலெக்ஷன் டயத்தில் இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணிக்கலாம் மக்களை. மற்றபடி யார் நல்லவங்க, ஏன்னா ஒரு 4 கட்சி 5 கட்சி இருக்குன்னா இவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, இவர் சொல்கிறத செய்கிறாரா, அவர் சொல்கிறத செய்கிறாரா, யார் சொன்னதை செய்யலை, யார் உண்மையை பேசுகிறாங்க, யார் பொய் பேசுகிறாங்கன்னு மக்களை ஈஸியாக கவனிச்சிருவாங்க. இவங்களை குழப்பி விடுறதுக்குன்னே மக்கள் அரசியலில் யார் யார் பேசுகிறத 4-5 பேர் பேசுகிறேன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் ஞாபகம் கரெக்டாக மக்களுக்கு இருக்குங்க. சரி, இவர் அன்னைக்கு அதை சொன்னாரே, இவர் இப்போ இப்படி பேசுகிறாரே, இவர் சரியா, அவர் சரியா, இவர் சரியில்லை, இவர் சரியானவர். இந்த மாதிரி பெரும்பான்மையான தொகுதிகளில் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவைப்படுற தொகுதியில் நிற்கிற நல்ல பெரிய அரசியல் கட்சி தலைவர்களுடைய அவங்களை எடை போடுறதை கெடுக்கிறதுக்காகவே 30 கட்சி 40 கட்சி இதுகெல்லாம் இங்கிட்டு அங்கிட்டு ஓடி ஓடி மக்கள் அரசியலை வெறுப்பாக்கி பார்க்க விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுக்கு எந்த கட்சி நல்லது, எந்த அரசு நல்லது, எந்த முதல்வர் நல்லது அப்படின்றது மக்களுக்கு தெரியணும்னா, பெரும்பான்மைக்கு தேவையான ஆட்சி அமைக்க தேவையான தொகுதியில் நிற்கிற கட்சிக்கு மட்டும் இனிமேல் ஓட்டு போடுங்க. ஆட்டோமேட்டிக் அந்த 2 சீட்டு 4 சீட்டு 10 சீட்டு கட்சிக்கெல்லாம் யாருமே ஓட்டு போடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு உண்மையான நல்ல முதல்வர் யார், நல்ல கட்சி தலைவர் யார், எது நல்லது எது கெட்டதுன்னு மக்களுக்கு புரிய வரும். இனிமேல் தயவு செய்து 2 சீட்டு 4 சீட்டு 10 சீட்டு கட்சிக்கு மக்கள்